என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதனால்தான் இப்படியே எல்லா மனிதருக்கும் பதிலுக்கு பதில் ரத்தம் சிந்த வைத்தால் மனித சமுதாயமே அழிந்து விடும் அல்லவா? தேவனின் படைப்பே வீணாகி விடும் அல்லவா? இது நல்ல மனிதர்களுடைய சிந்தனை மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆண்டவனுடைய சிந்தனையே அப்படித்தான் இருந்தது. எப்பொழுது தெரியுமா? உலகமே படைக்காததுக்கு முன்னாலே, மனிதனே உருவாகாததற்கு முன்னாலே, பாவமே செய்யாததற்கு முன்னாலேயே நம்முடைய தேவனுடைய திட்டமே அப்படித்தான் இருந்தது. அதனால்தான் தேவன் சிந்தித்தார். இயேசு கிறிஸ்து அன்றைக்கே தயாரானார் இந்த பாவம் மன்னிப்பு கொடுப்பதற்கு. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து அன்றைக்கே பாவத்திற்காய் இரத்தம் சிந்த அன்றைக்கே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் தேவகுமாரனாய் இருக்கும் பொழுது, வார்த்தையானவர் தேவகுமாரனாய் இருக்கும் பொழுது பரலோகத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு சொல்லுகிறேன், ரத்தம் சிந்தி அவர் பாவ மன்னிப்பை நமக்கு தந்தார். அவருடைய ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை தந்தார், பாவ நிவாரணமும் தந்தார். நிறைய பேருக்கு பாவ மன்னிப்பு, பாவ நிவாரணம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் புரியாமல் இருக்கிறது. பாவ மன்னிப்பு வேறு, பாவ நிவாரணம் வேறு. பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு மரித்தார், அந்த பாவத்திற்கான தண்டனையும் அவர் ஏற்றார். இனி பாவம் என்ற பேச்சே இல்லை. யாருக்கு? அவர் செய்த அந்த பாவ நிவாரணத்திற்கு, அந்த பாவம் மன்னிப்புக்கு, சிலுவை மரணம், அவர் அடைந்த துன்பத்திற்கு, பாவ தண்டனையை ஏற்றாரே, இதை விசுவாசிக்கிறவனுக்கு இனி பாவம் என்ற பேச்சே இல்லை. கோர்ட்டில் கூட மன்னித்து விட்டாலும், குற்றவாளியை மன்னித்து விட்டாலும், அவனை ஊரும் உலகமும் என்றைக்கும் குற்றவாளி என்றுதான் சொல்லிக்கொண்டே இருக்கும். இவன் நல்லவன் சொல்லவே சொல்லாது. நெருக்கடி கால கட்டத்துல அல்லது அந்த ஊர்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது போலீஸ்காரர்கள் அப்படி மன்னித்து விட்டு கோர்ட்ல இருந்து வெளியே வந்தானே அந்த ஆளைத்தான் தேடி முதல்ல அரெஸ்ட் பண்ணுமே ஒழிய, அவன் மேல அப்படி ஒரு கண் இருக்கும். அவனுக்கான தண்டனை அப்படியே இருக்கும். இதை பலர் கேட்பது நான் கூட கேட்டிருக்கிறேன். நான் நாத்திகனாய் இருக்கும் பொழுது, பெரியார் கட்சியில் இருக்கும் பொழுது நான் கூட கேட்டிருக்கிறேன். இதை இயேசுவின் ரத்தம் தான் இதை செய்ய முடியுமா? இந்த பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். உலகமும் செய்கிறது, நீதிமன்றமும் செய்கிறது, பல மார்க்கங்களும் பல மதங்களும் சொல்லுகின்றன. இயேசுவும் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லுகிறீர்கள். நான் கேட்ட கேள்வியை நீங்களும் கேட்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இயேசுவின் ரத்தம் தான் இதை செய்ய முடியுமா? ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், மனிதனுடைய ரத்தம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பத்தியலா? ஒரு மனிதன் இன்னொருவனுடைய ரத்தத்தை சிந்தினால் இவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று. அப்படி என்றால் மனிதனுக்கு மனிதன் ரத்தம் சிந்தினால் பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. இது நம்முடைய அடிப்படை தாரக மந்திரம் என்று ஏற்கனவே நான் சொன்னேன். சரி, மனிதனுடைய ரத்தம் பாவி ஆதாமின் ரத்தம். நீயும் நானும் பாவம் செய்வதால் பாவி அல்ல, பாவ ஜாதியில் பிறக்கிறதுனாலே தான் பாவி. அதனாலே எல்லா மனிதனுடைய ரத்தம் எல்லாம் பாவ ஆதாமின் ரத்தம் தான். இந்த பாவ ஆதாமின் ரத்தம் எப்படி ஒருவனுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும்? அதனால பாவமில்லாத ரத்தம் தான் மன்னிக்க தகுதி உள்ளது. அப்ப பாவமில்லாத ரத்தம் எது? இது ஒரு கேள்வி. இயேசுவின் ரத்தம் தேவனின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் தேவனின் ரத்தம். அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த சரீரத்திலே இருந்து வடிந்த ரத்தம். யோவான் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம், வானத்திலிருந்தே வந்த சரீரம் இயேசுவின் சரீரம், வானத்திலிருந்தே வந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம்.
அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று சொல்லுகிறது. இந்த இயேசு உன்னை போல என்னை போல ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறக்கவில்லை. பாவ ஜாதியான ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கவில்லை. பாவ ஜாதியின் ரத்தத்தினாலே உருவாகவில்லை. இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர். ஆக பாவம் இல்லாத ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இரண்டாவது, இந்த ரத்தம் சாதாரண நம்முடைய ரத்தம் போல இல்லை. ஆட்டுக்குட்டி ரத்தம் எல்லாம் வெட்டின உடனேயே ஆடு துள்ளி துள்ளி செத்து போகும். அந்த ரத்தம் உடனேயே கட்டியாய் மாறிவிடும், ஜீவன் இல்லாமல் போய்விடும். மனிதனுடைய ரத்தமும் அப்படித்தான், சிந்தப்பட்ட உடனே ஜீவன் இல்லாமல் போய்விடும். ஆனால் பரலோகிலிருந்து வந்த இந்த தேவனுடைய ரத்தமானது இன்று வரை ஜீவனோடு பரலோகத்திலே இருக்கிறது என்று எபிரேயர் 12:24 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:24 இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. இன்னொரு காரியம், மூன்றாவது காரியம் சொல்லி ரத்தத்தை பற்றி, மனிதனுக்கு மனித ரத்தம் சிந்த வேண்டியதால், பாவம் இல்லாத மனிதன் உலகத்திலே ஒருவனும் இல்லை என்பதால், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே என்பதால், இவருடைய ரத்தம் மாத்திரமே சிந்தி பாவத்துக்கு பரிகாரம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே அந்த விலையேறப்பட்ட ரத்தம் எல்லா மனிதர்களுடைய பாவத்தை சுத்திகரிக்கிறது. பலருடைய கேள்வி, அப்படியானால் இயேசு மரிக்கும் முன்னே பாவம் மன்னிக்கப்படவில்லையா? அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாய் கேட்டா, இயேசு பிறந்து மரிக்கும் முன்னே, கன்னியின் வயிற்றிலே பிறந்து சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்துவதற்கு முன்னாலேயே பாவம் ஒருவருக்கும் மன்னிக்கப்படவில்லையா? கேள்வி இது. மன்னிக்கப்பட்டதுதான் உண்மை. ஏன் மன்னிக்கப்பட்டது தெரியுமா? அதற்கு அடையாளமாய் அவர்கள் விசுவாச பலிமுறைகளை செலுத்தினார்கள். விசுவாச பலிகளை செலுத்தினாலே, வரப்போகிற மேசியாவை விசுவாசித்து அவர்கள் பலி செலுத்தினதுனாலே, அதற்கு அடையாளமாய் செய்ததினாலே அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இப்படி மன்னிக்கப்பட்டு விசுவாசிகளாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிறவர்களுடைய பட்டியல் தான் எபிரேயர் 11 எழுதப்பட்டிருக்கிற விசுவாச வீரர்கள். இயேசு, இன்னொரு கேள்வி, இயேசு மரிக்கும் முன்னாலேயே மனுஷனா வந்துட்டாரு, கன்னியின் வயிற்றுல பிறந்துட்டாரு. அவர் மரிப்பதற்கு முன்னாலேயே, ரத்தம் சிந்துவதற்கு முன்னாலேயே திமிர்வாதக்காரன் அவனை மன்னித்திருக்கிறார், விபச்சார ஸ்திரியை மன்னித்திருக்கிறார், சகேயு போன்றவர்களை மன்னித்திருக்கிறாரே, பின்ன ஏன் அவர் மரிக்க வேண்டும்? அப்படியே அவர் எல்லாரையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டே போயிருக்கலாமே. அவர் ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை முஸ்லிம்கள் தான் அதிகமாய் கேட்பார்கள். இயேசு மரித்து ரத்தம் சிந்தவில்லை, சிந்த தேவையில்லை என்று இந்த கேள்வி வைத்து அவர்கள் சொல்லுவார்கள், இயேசு மரிக்கவே இல்லை என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு ஏன் மனிதனானார் என்றே புரியவில்லை. இயேசு ஏன் மனிதனானார் என்றே புரியவில்லை. பாவத்திற்கு பரிகாரம், பாவத்திற்கு மன்னிப்பு யாராலையும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இந்த பரிசுத்த ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மனித சமுதாயம் அழிந்து விடக் கூடாது, இது துதிக்கிறதற்கும் தேவனோடு வாழ்வதற்கும் உலகத்திலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு 100 மடங்கு ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் படைக்கப்பட்ட இந்த மனிதன் நல்லபடியா இருக்க வேண்டும் என்பதற்காகவே உலக தோற்றத்திற்கு முன்னாலேயே இதை பற்றி சிந்தித்து செயல்பட்ட நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்துவை மனிதனாய் அனுப்பினார். அவர்களுடைய முஸ்லிம் சகோதரருடைய குரான் புத்தகத்திலே கூட போடப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்று.
ஏன் அவர் கன்னியின் வயிற்றில் பிறக்க வேண்டும்? இந்த காரியமெல்லாம் புரிந்து விட்டால் போதும், இந்த காரியமெல்லாம் புரிந்து விட்டால் போதும், இயேசு மரிக்க தேவையில்லை என்று சொல்ல மாட்டார்கள். இயேசுவின் ரத்தம் சிந்த தேவையில்லை என்று சொல்ல மாட்டார்கள். அந்த திமிர்வாதக்காரன், விபச்சார ஸ்திரீ, சகேயு இப்படிப்பட்டவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் 3 ஆண்டுகள் ஊழியத்தில். ஆனால் பாவத்திற்கான தண்டனைக்குரிய பரிகாரம் ஏதாவது செய்தாரா? பாவத்திற்கான தண்டனைக்கான பரிகாரம் எதுவும் செய்திருக்கிறதா? பாவ நிவாரணம் எதுவும் செய்திருக்கிறதா? ஏதும் இல்லை. சங்கீதக்காரன் கூட அவனுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் பாருங்க, பாவங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டெல்லாம் மூடப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாவம் மாத்திரம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய விசுவாசத்தினாலே. ஆனால் அதற்கான பரிகாரங்கள், அதற்கான தண்டனைகள் ஒன்றும் அதற்கு ஈடுகட்டவில்லை. அந்த பரிகாரம் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரண இரத்தம் சிந்துவதால் தான் வருகிறது. அந்த பரிகாரம் இயேசு கிறிஸ்துவாலே தான் வருகிறது. அந்த தண்டனை இயேசு கிறிஸ்துவால் தான் அனுபவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பாவ மன்னிப்புக்காய் இயேசுவின் ரத்தம் சிந்தியே ஆக வேண்டும். ரத்தம் சிந்தியே ஆக வேண்டும் என்பதற்கு நோ அப்ஜெக்ஷன். எல்லா பெரிய பெரிய மார்க்கங்களும் மதங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றன. அதற்கு எந்த ரத்தம் என்பதுதான் பெரிய கேள்வி. அது பாவ மன்னிப்புக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தியே ஆக வேண்டும் என்று நாம் அறிகிறோம். அப்போதுதான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடப்படாது, எராடிகேட் பண்ணப்படும், கம்ப்ளீட்டாய் அழிக்கப்படும், வேறும் வேரடி மண்ணும் இல்லாதபடி செய்யப்படும். இப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். ஆக பாவ மன்னிப்புக்கு இரத்தம் சிந்தித்தான் ஆக வேண்டும். மனிதனை தேவன் படைத்த நோக்கம் நிறைவேறித்தான் ஆக வேண்டும். மனிதன் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து பக்தி உள்ள சந்ததிகளை பெருக்கி தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். மனிதனுக்கான சமாதானமும் சந்தோஷமும் குறையாமல் இருக்க வேண்டும். தேவனுக்கு அடுத்தவன் காரியத்திலே அவசியமின்றி அநியாயமாய் நுழையும் காரியத்துக்கும் ஒரு பாவமாய் அந்த காரியங்கள் இருக்கிறதுனாலே அந்த பாவங்களுக்கு மன்னிப்புக்கு ரத்தம் சிந்த வேண்டும் என்று நான் இந்த முதல் நாளிலே முதல் செய்தியிலே உங்களுக்கு உறுதியிட்டு சொல்லுகிறேன்.